வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ஃப்ரட் டெனிசன் எழுதின லோட்டஸ் ஈட்டர்ஸ் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஹோமரோட ஒடிசியை பேஸ் பண்ணி தான் டெனிசன் இந்த லோட்டஸ் ஈட்டர்ஸ்ன்றத போம் எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரோஜன் வார் முடிஞ்சிட்ட அப்புறம் யுலிசிஸும் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கப்பலில் வந்துட்டுருக்காங்க. கப்பல் ஓட்டுறவங்கள மெரைனர்ஸ்ன்னுவோம். இப்போ அவங்க அவங்களோட வீடான இத்தாக்காவுக்கு போயின்ட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க ஒரு லோட்டஸ் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட், ஒரு தீவுக்கு வராங்க. லோட்டஸ் பிளான்ட்டுன்றது தாமரை தான். அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லோட்டஸ் பிளான்ட்டை அந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தராங்க சாப்பிட்றதுக்கு. அந்த கப்பல் நின்ன உடனே கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்ட அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு விதமான ஒரு மனநிலைக்கு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மாதிரி ஒரு மனம் ஒரு போதைக்குள்ளான மாதிரி ஆகிடுது. அப்படியே அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் அவங்களோட வலி, அவங்களோட சோகம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க அவ்வளோ வருஷம் அந்த போரில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த லோட்டஸை சாப்பிட்ட அப்புறம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க வேதனை எல்லாமே அப்படியே வெளியில் வருது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஹோமர் எழுதுனது தான் இங்கே சொல்கிறாரு. ஹோமர் என்ன சொல்கிறாருன்னா, 10 நாள் நாங்கள் அந்த போர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு நாட்டுக்கு வரும். அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே லோட்டஸ் தான் சாப்பிட்றாங்க. நாங்களும் அங்கே போன உடனே, அதாவது ஒரு ஒரு நிலத்தை பார்த்தோன்னே நிறுத்துவாங்க இல்லையா, கப்பல் நிறுத்தி அங்கே இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாமே சாப்பிடுவாங்க இல்லையா. நாங்களும் அங்கே போய் அவங்களுடைய சாப்பாடையும் அந்த தண்ணியும் குடிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் என் மனசில் இருந்தது. அதனால் நான் போய் இந்த லோட்டஸ் ஈட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அனுப்பிச்சாங்க. அங்கே போன உடனே வெளியில் இருக்கிற ஆளுங்க உள்ளே வந்துட்டாங்களேன்னு அவங்க பதட்டப்படல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கும் லோட்டஸை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லோட்டஸை சாப்பிட்டவங்க எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லோட்டஸ் ஃப்ரூட் அப்படியே தேன் மாதிரி அவ்வளோ இனிமையாக இருந்தது. அதை சாப்பிட்ட அப்புறம் யாருக்குமே திரும்பி போகணுன்ற மனசே வரல. அவங்களோடையே இருந்து அவங்க வீட்டையே மறந்து இந்த நாட்டிலே தங்கிடலான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான் ஹோமர் அவரோட ஒடிசியில் சொல்லியிருக்காரு. இதை தான் டெனிசன் இங்கே பொயமாக எழுதியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா, இந்த சேலர்ஸ் எல்லாமே அங்கே ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு நிலத்தில் அங்கே இருக்கிற பழங்களையும் பூக்களையும் சாப்பிட்ட அப்புறம் அங்கேயே தங்கியிருந்த ஒரு பழைய கதை தான் இந்த லோட்டஸ் ஈட்டர்ஸில் இருக்குது. அவங்க அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஐலண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக சேடாக மைல்டைடாக அப்படி தான் இருக்காங்க. ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா மத்தியானம் மாதிரியே இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிலத்தில் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே நிலவு, அங்கேருந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வர அருவி எல்லாமே அப்படியே ஒரு பனி மாதிரி, ஒரு ஸ்மோக் மாதிரி, புகை மாதிரி அப்படியே கீழே வர்றது இருக்குது. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சந்திரன், இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா சூரியன். அந்த மாதிரி ஒரு தீவு அது. இப்போ வெஸ்ட்டில் மேற்கில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இந்த சைடில் நீங்கள் சந்திரனை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரே மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு 3 மலைகள் இருக்குது. அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பனி படர்ந்து இருக்குது. எல்லா இடத்துலையும் லோட்டஸ் கிடைக்குது. அதை அங்கே இருந்தவங்க எல்லாம் கை ஃபுல்லாக கொண்டு தராங்க. இந்த க்ரீக் சேலர்ஸ் இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ், அவங்களாம் இந்த லோட்டஸை சாப்பிட்டோன்னே அவங்களும் ஒரு கனவு உலகத்தில் ஒரு சோம்பேறித்தனமாக அப்படியே இப்படியே இருந்துடலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் அப்படியே மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களோட குரலும் சரி கண்களும் சரி ஒரு தூக்கமான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த மண்ணிலே உட்காந்துறாங்க. அவங்களுக்கு திரும்பி அந்த கப்பலுக்குள்ளே ஏறணும்னு கூட தோணவே இல்லை. அவங்களுக்கு முன்னாடி சூரியன் அஸ்தமாகிட்டே இருக்குது. பின்னாடி நிலவு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க காதில் விடுறது எல்லாமே வெறுமா இந்த அருவியோட சத்தம் தான். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வீட்டை பற்றி, அவங்க மனைவியை பற்றி, அவங்க குழந்தைங்கள பற்றி எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இவ்வளோ நாள் அவங்கள பார்க்கணுன்னு தான் அவங்க வேகமாக திரும்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இந்த போரில் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு. ஆனால் இப்போ திரும்பி எழுந்துக்கிறதுக்கு, அந்த துடுப்பை போட்டு அந்த படகை செலுத்துறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு இப்போ பிடிக்கவே இல்லை. அப்படியே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது.
ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அவ்வளோ வந்து போராட்டங்களை அவ்வளோ அவங்க கடுமையாக உழைச்சிருக்காங்க. இப்போ அதை நினச்சி அவங்கெல்லாம் பாடுறாங்க. அந்த மியூசிக் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்படி பாடுறாங்கன்னா, ஒரு ரோஜாலேருந்து அந்த இதழ் கீழே விழுந்தால் எவ்வளோ மென்மையாக இருக்கும், இரவில் வந்து அந்த பனித்துளி வந்து இந்த தண்ணி மேலே விழும்போது எவ்வளோ இதமாக விழும், அதை விட இதமாக இவங்க பாடுற பாட்டு இருக்குது. அப்படியே அவங்க வந்து இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா வாழ்விலையும் இறப்புன்றது நிச்சயம். ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, அது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் வருது. எல்லா உழைப்பும் வந்து அர்த்தமே இல்லாதது தானா, இவ்வளோ போரில் வந்து செஞ்சுருக்கோமே, அதனால் வந்து இந்த சந்தோஷம் ஏதாவது இருக்கா, ஏன் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இலை, அந்த பூ, அந்த பழம் எல்லாமே நம்மளை மாதிரி தான் வளருது, வயசாகி அழிஞ்சு போகுது. ஆனால் நம்மளை மாதிரி அதுங்களுக்கு எந்த போராட்டமும் இல்லைல்ல. அதுங்க வந்து வர்றது, பழுக்கிறது, சாவுறது எல்லாமே வந்து அமைதியாக நடந்துடுது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் கஷ்டப்படுறான். ஏன் மனுஷனோட வாழ்க்கையில் மாத்திரம் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஏன் வந்து அவனும் வந்து அமைதியாக வாழ்க்கையை வாழக்கூடாது? எவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒரு பாதி தூக்கத்தில் அப்படியே கனவு உலகத்தில் இந்த லோட்டஸை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த அலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த போரில் அவங்க இழந்த அவங்க நட்பர்களெல்லாம் நினச்சிக்கிட்டு, ஏன்னா இப்போ அவங்க இல்லை, அவங்க எல்லாம் வந்து இறந்துட்டாங்க போரில், அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே நம்ம இருந்துடலாமே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா செயலர்ஸும் யுலிசஸோட எல்லா செயலர்ஸும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஊர்லேயே அந்த லோட்டஸ் ஈட்டர்ஸோட ஊர்லேயே இருந்துடலாமா, வெறும் நம்மளுடைய இறந்து போன நண்பர்களை நினச்சிக்கிட்டு கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க குடும்பத்தை போய் திரும்பி பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ரொம்ப வருஷங்கள் அவங்க குடும்பத்தில் இல்லாமல் போனதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம இறந்துட்டோன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம், அவங்களோட பசங்க இப்போ குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துருந்துருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே அவங்க வந்து நம்ம இல்லை, இனிமேல் இவங்க இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்ற நிலைமைக்கு வந்து அவங்க வாழ்க்கையை நடத்தின்னு இருப்பாங்க. இப்போ திரும்பி நம்ம அவங்க போய் அவங்களெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமா? ஏன் அது வந்து நம்ம இல்லைன்ற எண்ணத்தோடு தானே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்களையாவது நிம்மதியாக விட்டுடலாமா, நம்ம இங்கே தனிமையிலே இருந்துடலாமா? இங்கே வந்து இந்த பூக்கள், அவங்களோட அந்த மனம், இந்த இந்த இசை மாதிரி இருக்கிற அந்த சத்தம், அலைகளோட சத்தம் எல்லாமே அருமையாக இருக்கே. கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேலுக்கும் அங்கே இங்கெல்லாம் அலைய வேணாம், கை காலெல்லாம் வந்து டயர்டாயிடுச்சு. எப்படி கடவுள்லாம் மேலே வந்து அமைதியாக அவங்களுடைய சொர்க்கத்தில் அவங்க நிம்மதியாக இருக்காங்களோ, நம்மளும் அந்த மாதிரி ஏறக்கூடாது. ஏன் வந்து மனுஷன் மட்டும் கஷ்டப்படணும்? கடவுள்கள் ஏதாவது நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக வந்து ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை. இத்தனைக்கும் பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து இவங்களுடைய கஷ்டத்தை வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செயலர்ஸ் தான் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் இனிமேலுக்கு இந்த செயலர்ஸும் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இனிமேலுக்கு வந்து அவங்க பயணமே செய்ய போகிறதில்லன்ற மனநிலைக்கு வர்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்த்துக்கலாம். Courage, he said, and pointed towards the land. This mounting wave will roll us shoreward soon. இப்போ அவர் வந்து அந்த நிலத்தை நோக்கி கையை காட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வீடு போய் சேர்ந்துருவோம், இன்னும் கொஞ்ச நாள் பயணங்கள் இருக்குது. In the afternoon they came unto a land in which it seemed always afternoon. அவங்க அந்த நாட்டுக்கு வரும்போது மத்தியான வேலையாக இருந்தது, ஆனால் எப்போ பார்த்தாலும் மத்தியானம் மாதிரி தான் இருக்குது. All round the coast the languid air did swoon, breathing like one that hath a weary dream. அங்கே வந்து வீசுகிற காற்று கூட ஒரு மாதிரி ஒரு வியரினா ஒரு டயர்டான ஒரு ஃபீலிங், ஒரு கனவு மாதிரி தான் எல்லாரையும் வந்து ஒரு கனவு உலகத்தில் அழிச்சுன்னு போயிருந்தது. Full faced above the valley stood the moon, and like a downward smoke the slender stream along the cliff to fall and pause and fall did seem. மலையிலேருந்து வர அருவி கூட அப்படியே வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி, ஒரு புகை மண்டலம் மாதிரி தான் வந்துட்டு இருந்தது கீழே. A land of streams, some like a downward smoke, slow dropping wheels of thinnest law did go. அந்த ஊரே பார்த்திங்கன்னா அருவிகளாலே இருந்தது, எல்லா இடத்துலையும் அருவியாக ஓடிக்கிட்டே இருந்தது. கீழே அப்படியே புகை வந்து அப்படியே ஓடுற மாதிரியும்
அப்படியே ஒரு லான் மாதிரி சுற்றி சுற்றி போயிட்டே இருந்தது. அண்ட் சம் த்ரூ வேவரிங் லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ப்ரோக் ரோலிங் அ ஸ்லம்பரஸ் ஷீட் ஆஃப் ஃபோம் பிலோ. எல்லா அருவியிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த நுரை மாதிரி ததும்பி அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. They saw the gleaming river seaward flow from the inner land. Far off 3 mountain tops, 3 silent pinnacles of aged snow, stood sunset flushed and dewed with showy drops. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்தது. அதில் 3 மலைகள், அந்த 3 மலையோட மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோவால் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருந்தது. Up climbed the shadowy pine above the woven copse. The charmed sunset lingered low adown in the red west through mountain clefts. The day was seen far inland, and the yellow down bordered with palm, and many a winding vale, and meadow set with slender galingale. அப்படியே அந்த சூரியனோட அஸ்தமனம் கூட அந்த ஸ்னோவில் பட்டு அப்படியே சிகப்பாக அழகாக தெரிஞ்சுது. கீழே வந்து அந்த லேண்ட் வந்து அப்படியே எல்லோவாக இருந்தது. A land where all things always seemed the same. இந்த நிலத்தில் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. And round about the kell with faces pale, dark faces pale against that rosy flame, the mild-eyed melancholic lotus eaters came. இந்த மாதிரி லேண்ட்லேருந்து தான் அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த லோட்டஸ் ஈட்டர்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கண்கள் வந்து அப்படியே மைல்டாய்டாக, அதாவது வந்து ஐயோ ஏதோ கப்பல் வந்துடுச்சுன்னு ஒரு பரபரப்போ, இல்லை எதிரி வந்துட்டாங்களேன்ற ஒரு பயமோ ஒரு கோவமோ, இல்லை எந்த விதமான ஒரு வினரும் இல்லாமல் அப்படியே மைல்டாய்டாக அப்படியே கனவுலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. Branches they bore of that enchanted stem, laden with flower and fruit, whereof they gave to each. அவங்க வந்தது சும்மா வரல, கையில் வந்து அந்த லோட்டஸ் பிளான்ட்டோட தண்டோடு வந்தாங்க. ஒரு தண்டுலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோட்டஸ் பழம், லோட்டஸ் ஃப்ளார்ஸ் இருந்தது. வந்து எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. But whoso did receive of them and taste, to him the gushing of the wave, far far away did seem to moan and rave on alien shores. யாரெல்லாம் அந்த லோட்டஸ் தொண்டை வாங்கி அந்த பழத்தையும் இலைய பூவையும் சாப்பிட்டாங்களோ அவங்களாம் வந்து இப்போ வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு லேண்ட், ஏலியன்னா நமக்கு சொந்தம் இல்லாத வேறு ஒரு லேண்டு, ஒரு ஃபாரின் லேண்டு, இன்னொரு நாட்டில் வந்து அவங்களோட சோகத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இஃப் ஹிஸ் ஃபெல்லோ ஸ்பேக் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் தின் அஸ் வாய்ஸஸ் ஃப்ரம் த கிரேவ். அந்த மாதிரி பேசினவங்களுடைய குரல்லாம் எப்படி இருந்ததுன்னா அப்படியே மெலீஸாக ஏதோ வந்து சபக்குழியிலேருந்து வெளியில் வர குரல் மாதிரி இருந்தது. அண்ட் டீப் asleep he seemed yet all awake. அவன் முடிச்சிட்டு தான் இருந்தான், ஆனால் பார்க்கறதுக்கு என்னவோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தான். அண்ட் மியூசிக் இன் his ears is beating heart did make. அவன் காதில் அவன் இதயத்தோட ஒளி வந்து கேட்குற அளவுக்கு அவன் ஒரு நிலைமைக்கு போயிட்டான். They sat them down upon the yellow sand, between the sun and moon upon the shore. அவங்க எல்லாரும் அவங்க அழைச்சின்னு போயிட்டு அந்த எல்லோ கலர் மணலில் உட்கார வச்சாங்க. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் வந்து நிலவு. And sweet it was to dream of fatherland, of child and wife and slave, but evermore most weary seemed the sea, weary the oar. இப்போ அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களோட தந்தை நாடை பற்றி யோசித்தாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க குழந்தைய பற்றி, மனைவியை பற்றி, அவங்க அடிமைகளை பற்றிலாம் யோசிச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ அப்படியே டயர்டாக அந்த திரும்பி கடலில் போகிறது, திரும்பி அந்த துடுப்பை போகிறதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா அப்படி அவங்களுக்கு தோணுச்சு. Weary the wandering fields of barren foam. Then someone said, we will return no more. And all at once they sang, our island home is far beyond the wave, we will no longer roam. அப்போது ஒருத்தர் மட்டும் சொல்கிறார், இனிமேலுக்கு நம்ம வந்து திரும்பி போக வேணான்னு. உடனே எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வீடு வந்து ரொம்ப தூரம் இருக்குது, நம்ம இதுக்கு மேலெல்லாம் வந்து சுத்த முடியாது அப்படின்னு எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டுன்றது தான் இந்த காரிக் சாங்கில் வருது. There is sweet music here that softer falls than petals from blown roses on the grass or night dews on still waters between walls. இங்கே ஒரு இனிமையான இசை இருக்குது. அந்த இசை எவ்வளோ மென்மையாக இருக்குன்னா, காற்றுல வந்து அடிக்கப்படுற அந்த ரோஸோடைய இதழ், ரோஜா மலரோட இதழை விட மென்மையாக, அது வந்து புல் மேலே விழும்போது எவ்வளோ மென்மையாக விழும், அதை விட மென்மையாக, இல்லை வந்து இந்த பனித்துளி இரவில் வந்து அந்த தண்ணி மேலே விழும்போது எவ்வளோ வந்து இதமாக விழுமோ அதை விட இதமாக இந்த மியூசிக் வந்து இருக்குது. ஆஃப் ஷேடோவி granite in a gleaming pass, music that gentler on the spirit lies, that tired eyelids upon tired eaves, மியூசிக் தட் பிரிங்ஸ் ஸ்வீட் ஸ்லீப் டவுன் ஃப்ரம் த பிளிஸ்ஃபுல் ஸ்கைஸ். அப்படியே வந்து இந்த அருமையான ஆகாயத்துலேருந்து இறங்கி வர இசை மாதிரி இந்த இசை வந்து இந்த இடத்துல கேட்குது.
Here are cool mosses deep, and through the mosses the ivies creep, and in the stream of the long-leaved flowers weep, and from the craggy ledge the poppy hangs in sleep. சுற்றி இருக்கிற இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ எல்லாமே நல்லபடியாக அழகாக வளர்ந்து எல்லாமே வந்து இதமாக இருக்குது, சுற்றியும் இயற்கையாக இருக்குது. Why are we weighed upon with heaviness and utterly consumed with sharp distress? ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோடு இருக்கோம்? ஏன் நம்ம மனசில் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது? While all things else have rest from weariness, all things have rest, why should we toil alone? நம்மளை சுற்றி எல்லாமே வந்து அமைதியாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு கஷ்டப்படணும்னு இல்லை. ஆனால் நம்ம மாத்திரம் ஏன், அதாவது மனிதர்கள் நம்ம, அதுவும் வந்து இவங்க எல்லாம் வந்து வீரர்கள், நம்ம வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? We only toil, we are the first of things and make perpetual moan, still from one sorrow to another thrown. நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போதே இன்னொரு கஷ்டம் மேலே வந்து விடுது. Nor ever fold our wings. பறவை கூட அதோடைய இறக்கையை கொஞ்சம் அப்படியே வந்து ஓய்வு கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஆனால் நம்ம வந்து ஓய்வு எடுத்ததே இல்லை, நம்மளுடைய இறக்கைகளுக்கு நம்ம ஓய்வே கொடுத்ததில்ல. அண்ட் சீஸ் ஃப்ரம் வாண்டரிங்னா சுற்றிக்கிட்டே இருக்கோம், நம்ம நிறுத்தவே இல்லை, நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். நார் ஸ்டீப் ஆர் ப்ரோஸ் இன் ஸ்லம்பர்ஸ் ஹோலி பாம். அதாவது வந்து தூக்கத்தில் கூட நம்ம வந்து முழுசாக வந்து அப்படியே கண்ணை மூடி தூங்கினதே இல்லை. Nor hearken what the inner spirits sing, there is no joy but calm. Why should we only toil the roof and crown of things? நம்மளுடைய மனசு கூட சந்தோஷமாக இருந்ததில்லை, நம்ம சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஏன் நம்ம இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்? Low in the middle of the wood, the folded leaf is wooed from out the bud with winds upon the branch, and they grows green and broad and takes no care. இயற்கையை பாருங்கள், ஒவ்வொரு இயற்கையும் அப்படியே வந்து பிறந்து அது தழைச்சி வளருது. Sun steeped at noon and in the moon nighty dew fed, and turning yellow falls and floats above the air. அப்படியே வளர்ந்து அதோடைய முடிவை ரொம்ப அமைதியாகவே தேடிக்குது. Low sweetened with the summer light, the full juiced apple waxing over mellow drops in a silent autumn night. இந்த ஆப்பிளை பாருங்கள், அழகாக அது வந்து அதுவே வந்து பின்னாடி அந்த ஆட்டம் டைமில் அப்படியே வந்து அதோடைய இறப்பை வந்து அழகாக ட்ராப் பண்ணி முடிச்சுக்குது. All its allotted length of days, the flower ripens in its place. Allotted length of daysனால் அதோடைய வாழ்வு காலம். ஒரு பூ கூட மலர்ந்து அதோட வாழ்வு காலம் வரைக்கும் இருந்து பழுத்து அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடுது. Ripes and fades and falls and hath no toil, fast rooted in the fruitful soil. அந்த பூ வந்து அப்படியே வாடி அதோடைய காலகட்டம் முடிஞ்ச உடனே அது இந்த மண்ணில் விழுந்துடுது. ஃப்ரூட்ஃபுல் சாயில்னு ஏன் சொல்கிறாருன்னா, திரும்பி அந்த மண்ணில் வேறு ஒரு செடி முளைக்க தான் போகுது. அந்த செடியில் பூ காய் எல்லாம் அது கனியாகி அதோடைய வாழ்க்கையை அது வாழ தான் போகுது. அதனால் மண்ணும் வந்து உயிர்களை புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்குது. Hateful is the dark blue sky, vaulted over the dark blue sea. Death is the end of life. Why should life or labor be? எல்லா உயிரினங்களுக்கும் இறப்புன்றது நிச்சயம். அப்போது ஏன் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்? லெட் அஸ் அலோன். வெறும் மனுஷங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. டைம் டிரைவத் ஆன்வர்ட் ஃபாஸ்ட் அண்ட் இன் அ லிட்டில் வைல் ஆர் லிம்ஸ் ஆர் டம். காலம் வந்து வேகமாக போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம உதடுகளும் ஊமையாயிடும், அதாவது நாமும் வந்து இறந்துடுவோம். லெட் அஸ் அலோன், வாட் இஸ் இட் தட் வில் லாஸ்ட்? மனுஷனை விடுங்க, எதை ஒன்றா பாருங்கள், எது தான் கடைசி வரைக்கும் இருக்கும். All things are taken from us and become portions and parcels of the dreadful past. எல்லாமே நம்மளை விட்டு போயிடும், ஒரு காலத்தில் எல்லாமே வந்து கடந்த காலம் ஆகிடும். Let us alone, what pleasure can we have to war with evils? இப்போ மனுஷங்களை விடுங்க, என்ன சந்தோஷம் வரப்போகுது இந்த போரால்? நம்ம வந்து போரில் போய் இவ்வளோ வருஷம் நம்ம காலத்தை செலவு பண்ணியிருக்கோம், அதனால் என்ன ஆக போகுது? Is there any peace in ever climbing up the climbing wave? All things have rest and ripened towards the gave. அதாவது வந்து ஒரு வந்துட்டுருக்கிற அலை மேலே நிற்கிறதுனால ஏதாவது அமைதி வரப்போகுதா? அந்த அலை வந்து திரும்பி கீழே வந்து திரும்பி எழ தான் போகுது. அதே மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்குது, வயசாக போகுது, ரைப்பன் ஆக போகுது, அது இறக்க போகுது, எல்லாமே அப்படி தான். இஸ் சைலன்ஸ் ரைப்பன் ஃபால் அண்ட் ஸ்லீப், கிவ் அஸ் லாங் ரெஸ்ட் ஆர் டெத், டார்க் டெத் ஆர் ட்ரீம்ஃபுல் ஈஸ். அதனால் எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, இல்லை இறப்ப கொடுங்க. டார்க் டெத்தை கொடுங்க, இல்லை அப்படியே ஒரு கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மன அமைதியை கொடுங்க. ஹவு ஸ்வீட் இட் வேர் ஹியரிங் த டவுன்வர்ட் ஸ்ட்ரீம் வித் ஹாஃப் ஷட் ஐஸ் எவர் டு சீம், ஃபாலிங் அ ஸ்லீப் இன் அ ஹாஃப் ட்ரீம். எவ்வளோ நல்லா இருக்குது அப்படியே இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு கண்ணை வந்து
அப்படியே தூக்கம் இல்லை, ஆனால் அப்படியே மூடிக்கிட்டு இருக்கிறது, ஒரு பாதி தூக்கத்தில் இருக்கிறது. டு ட்ரீம் அண்ட் ட்ரீம் லைக் யாண்டர் ஆம்பர் லைட் which will not leave the mirror bush on the height, to hear each other's whispered speech, eating the lotus day by day, to watch the crisping ripples on the beach and tender curving lines of creamy spray, to lend our hearts and spirits wholly to the influence of the mild-minded melancholy. எவ்வளோ நல்லா இருக்குது இந்த அருவியோட சத்தத்தை கேட்டு, இந்த லோட்டஸை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே இந்த வாழ்க்கையை வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஒரு மெலன்கலிலேயே இருக்கிறது. டு மியூஸ் அண்ட் ப்ரூட் அண்ட் லிவ் அகெயின் இன் மெமரி. அப்படியே கடந்த காலத்தை பற்றி நம்ம நினைவுகள்லாம் இருக்கிறதுலேயே வாழ்கிறது எப்படி இருக்குது. வித் தோஸ் ஓல்டு ஃபேஸஸ் ஆஃப் ஆர் இன்ஃபென்சி ஹீப்ட் ஓவர் வித் அ மவுண்ட் ஆஃப் கிராஸ். நம்ம கூட சின்ன வயசுலேயே வளர்ந்தவங்களாம் இப்போ மண்ணுக்குள்ளே புதைஞ்சி, அவங்கள புதைச்ச இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேடில் வந்து புல்லே முளைச்சிடுச்சு. டு ஹேண்ட்ஃபுல்ஸ் ஆஃப் ஒயிட் டாஸ்ட் ஷட் இன் அன் ஏர்ன் ஆஃப் கிராஸ். புதைச்சவங்களோட இடத்துல வந்து அந்த மேடில் புல் முளைச்சிடுச்சுன்னா சில பேரை நம்ம எரிச்சிருக்கோம், அவங்களுடைய சாம்பலெல்லாம் ஒரு பித்தளை ஏர்னுனா ஒரு பாட் மாதிரி அதில் போட்டிருக்கோம். ஒன்று அவங்கள புதைச்சிருக்கோம், இல்லை எரிச்சிருக்கோம். ஆனால் அவங்களோட நம்ம செலவு பண்ண அந்த கடந்த காலத்தை, நம்ம குழந்த பருவத்துலேருந்தே நம்ம கூட இருந்தவங்களோட நம்ம செலவு பண்ண அந்த கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே இப்படி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. Dear is the memory of our wedded lives, and dear the last embraces of our wives, and they warm tears, but all had suffered change, for surely now our household hearts are cold. அதாவது நம்மளுடைய திருமண வாழ்க்கையை நினச்சாலும் நல்லா தான் இருக்குது. அதுவும் வந்து கடைசியாக நம்ம மனையை விட்டு போகும்போது அவங்க கொடுத்த அரவணைப்பு, அவங்களுடைய அந்த அழுகை, இது எல்லாமே இப்போ மாறி இருக்கும். அதாவது ஹர்த்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஹர்த்னா வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பை தான் சொல்லுவாங்க, பூமின்றதும் ஹர்த்து தான். ஆனால் இங்கே வந்து ஒரு வீட்லேயும் வந்து நம்ம போன உடனே இருந்த சூழ்நிலை இப்போ இருக்காது. ஏன்னா வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷமாக அவங்க நம்மளை நினச்சி அழுதுகிட்டே இருக்க போகிறதில்ல. சன்ஸ் இன்ஹெரிட்டர்ஸ், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய மகன்கள் வந்து இப்போ நம்ம இடத்த எடுத்திருப்பாங்க, அவங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றின்னு இருப்பாங்க. லுக்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், இவ்வளோ வருஷத்தில் நம்ம தோற்றம் ரொம்ப மாறி இருக்குது. அண்ட் we should come like ghosts to trouble joy. இப்போ நம்ம திரும்பி போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனால் கிட்டத்தட்ட நம்ம திரும்பி போகிறது ஒரு கோஸ்ட் வந்து திரும்பி வர மாதிரி தான். Or else the island princes overbold have eat our substance, and the minstrel sings before them of the 10 years war in Troy, and our great deeds as half forgotten things. இல்லைனா இவ்வளோ காலத்தில் அவங்க என்ன நினச்சிருக்கலாம்னா நாமளும் இறந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதுக்காக வந்து அவங்க மனசு இப்போ பக்குவப்பட்டிருக்கோம், நம்மளை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க மனசு இப்போ வந்து ஒரு இறந்தவங்களை பார்க்குற மாதிரி தான் நம்மளோட நினைவுகள் அவங்க மனசில் இப்போ இருக்கும். இஸ் தே கன்ஃபியூஷன் in the little isle, let what is broken is so remain. இப்போ நம்ம திரும்பி போகிறது அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதனால் உடஞ்சதாகவே இருக்கட்டும். The gods are hard to reconcile. It is hard to settle order once again. இப்போ திருப்பி நம்ம போன உடனே இருக்கிற ஆர்டர்லாம் உடச்சிட்டு திரும்பி நம்ம ஒரு ஆர்டரை ஏற்படுத்தணும். தேர் இஸ் கன்ஃபியூஷன் வேர்ஸ் தென் டெத். இது இறப்பை விட மோசமான ஒரு கன்ஃபியூஷன். ட்ரபிள் ஆன் ட்ரபிள், பெயின் ஆன் பெயின், லாங் லேபர் அன்டு ஏஜ்ட் பிரெத். நமக்கும் இப்போ வயசாயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து, ஒரு தொல்லையை கொடுத்து, ஒரு வலியை கொடுத்து, இந்த வயசு நமக்கும் வயசாயிடுச்சு, இதெல்லாம் ஏற்றுக்கிற மனப்பக்கம் நமக்கும் இல்லை. Sore tasked to hearts won out by many wars, and eves grown dim with gazing on the pilot stars. ஏன்னா அவ்வளோ காலம் வந்து நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம். அதுக்கு காரணம் வந்து போர், வேறு எந்த காரணமும் இல்லை. போரால் தான் நம்ம இவ்வளோ காலம் பிரிஞ்சிருக்கோம். But propped on beds of Amrit and Moli, how sweet while warm as lullers blowing lowly, with half-dropped eyelids still, beneath the heaven dark and holy. ஆனால் இங்கே பாருங்கள், சுற்றியும் இருக்க இந்த காற்று ரொம்ப இதமாக இருக்குது. அப்படியே கண் வந்து பாதி மூடி அப்படியே வந்து இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. To watch the long bright river drawing slowly his waters from the purple hill, to hear the dewy echoes calling from cave to cave through the thick twined vine, to watch the emerald-colored water falling through many a woven acanthus breath divine, only to hear and see the far-off sparkling brine, only to hear way sweet stretched out beneath the pine. சுற்றி இருக்கிற அந்த இயற்கையான சத்தம், இயற்கையான காட்சி, இதுவே எவ்வளோ அமைதியாக இருக்குது. The lotus blooms below the barren peak, the lotus blows by every winding creek. All day the wind blows low with mellower tone,
Through every hollow cave and alley lone, round and round the spicy downs the yellow lotus dust is blown. இங்கே எல்லா இடத்துலையுமே லோட்டஸ் வளர்ந்துருக்கு. லோட்டஸ் இல்லாத இடத்துல கூட அந்த லோட்டஸோட டஸ்ட்டு வந்து அப்படியே சுற்றி இருக்குது. We have had enough of action and of motion. We rolled to starboard, rolled to larboard, when the surge was setting free, where the wavering monster spouted as foam fountains in the sea. நம்ம ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டோம், நம்ம ரொம்ப வந்து செயலே இருந்துட்டோம். அவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து அவ்வளோ போர்களை பார்த்துட்டோம், அவ்வளோ வந்து செயல்களை செஞ்சிட்டோம். Let us swear an oath and keep it with an equal mind in the hollow lotus land to live and lie reclined. இப்போ நம்ம ஒரு சத்தியம் பண்ணிக்கலாம். போதும், இந்த இடத்துலையே நம்ம வந்து வாழ்ந்துடலாம், இங்கேயே வந்து அப்படியே நம்ம வந்து வாழ்க்கையை கழிச்சிடலாம். ஆன் த ஹில்ஸ் லைக் காட்ஸ் டுகெதர் கேர்லெஸ் ஆஃப் மேன்கைண்ட். எப்படி கடவுள் மேலே மனுஷங்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம். For they lie beside their nectar and the bowls are hurled far below them in the valleys and the clouds are lightly curled round their golden houses. அவங்க பக்கத்தில், அதாவது கடவுள் பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு வேண்டிய தேன் இருக்குது. அவங்க அங்கேருந்தே பூமியில் நடக்கிற எல்லா கலவரங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. Girded with a gleamy world where they smile in secret looking over wasted lands. Blight and famine, plague and earthquake, roaring deeps and fiery sands. Clanking fights and flaming towns and sinking ships and praying hands. இந்த கடவுளுங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மேலேருந்து கீழே பூமியில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி, இந்த நோய்கள், இந்த earthquake, அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய எல்லா இயற்கையான பேரழிவுகள், அது இல்லாமல் மனுஷங்களுக்குள்ளே வர சண்டை, எரியிற வந்து டவுனு, மூழ்கி போகிற கப்பல், இதுக்கு நடுவில் வந்து கடவுளை நோக்கி எல்லாருமே கையை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே கடவுளை பார்த்துக்கிட்டு கெஞ்சின்னு ப்ரே பண்ணுறத கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. பட் they smile and they find a music centered in a doleful song, streaming up a lamentation and an ancient tale of wrong. கடவுள் என்ன பண்ணுறாங்க? மனுஷங்களை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கினே இருக்காங்க. ஏன்னா மனுஷன் வந்து அவனுக்கு முன்ன ஒரு கதை சொல்லியிருக்காங்க, நீ கடவுளை வேண்டினா கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு. அந்த கதையை நம்பிக்கிட்டு அவங்க இன்னும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. லைக் a tale of little meaning though the words are strong, chanted from an illustrious race of men that cleave the soil, sow the seed and reap the harvest with enduring toil, storing yearly little dews of wheat and wine and oil. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? கடவுளை நம்புகிறான், அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் வந்து அறுவடை செய்கிறான், எல்லாத்தையும் எடுத்து அறுவடை பண்ணதெல்லாம் பத்திரமா சேர்த்து வைக்கிறான். அது வீட்டாக இருந்தாலும் சரி, வயனாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி. Till they perish and they suffer some, it is whispered down in hell. எல்லாம் எது வரைக்கும்? அதெல்லாம் அழிஞ்சு போகிற வரைக்கும், நம்ம வந்து கஷ்டப்படுற வரைக்கும். Suffer endless anguish, others in Elsin valleys dwell, resting weary limbs at last on beds of asphodel. Surely, surely, slumber is more sweet than toil the shore, than labor in the deep mild mid-ocean, wind and wave and oar. O resty brothers, mariners, we will not wander more. எது வரைக்கும் மனுஷனுக்கு எது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? இந்த தூக்கம் தான். எவ்வளோ நிம்மதியாக இருக்குது இந்த தூக்கம். அதனால் சகோதரர்களே, நம்ம இதுக்கு மேலே வந்து எங்கேயும் வந்து அலைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.